எல்லாருக்கும் வணக்கம். கடந்த காலாண்டு மட்டுமே பார்த்தீங்கன்னா, வங்கி பங்குகள் முக்கியமா எஃப்ஐஎஸ் வந்து வாங்கி குவிச்சிருக்காங்க. அதுலயும் வந்து ஐடிஎஃப்சி பேங்க், எஸ் பேங்க் இது 2மே வந்து ரொம்ப அதிகமா வாங்கியிருக்காங்க. அது ஏன்னு பார்ப்போம். சிறு முதலீட்டாளர்களுக்கு இந்த 2ல எது பெஸ்ட்? நம்ம இதுல செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எஸ் பேங்க் கதைய பார்ப்போம். இது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 23க்கும் கீழ தான் இருக்கு. இதோட பி ரேஷியோ வந்து 25. பேங்கிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா ரொம்பவே அதிகம். அது மட்டும் இல்லாம இதோட இபிஎஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசிஇ எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ இது பொதுவா வந்து ஒரு நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிற ஒரு பிரைவேட் பேங்க்ன்னே சொல்லலாம். இருந்தாலும் கடந்த காலாண்டுல பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ வந்து 20% மேல வாங்கியிருக்காங்க. முக்கியமா வந்து அந்த காலாண்டுல மட்டுமே 20% வாங்கியிருக்காங்க. அதே நேரத்துல டிஐஎஸ் அதாவது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் பார்த்தீங்கன்னா 19.5%க்கு வித்து தீர்த்திருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட நம்ம எப்படி சொல்லலாம்னா, டிஐஏ கிட்டேருந்து எஃப்ஐ வந்து அப்படியே வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வால்யூமோட வந்து இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆயிருக்கு ஒரு குவார்ட்டரா. அது மட்டும் இல்லாம ரீசெண்டாவும் நல்ல பஸ்ஸிங்கா மேலேயும் போயிட்டு இருந்தது. ரொம்ப ரொம்ப கீழேயா இருந்த இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமா வந்து ரெக்கவர் ஆகி மேல வந்துட்டு இருக்கு. ஸோ எதனால அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா, லோன் புக்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு வருது. அப்புறம் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அதாவது வாராக்கடன் பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு. ப்ராஃபிட்டபிலிட்டி லாஸ்ட்லேருந்து ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாயிருக்கு. ஸோ இதெல்லாம் இருந்தாலும் எல்லாமே வந்து ரொம்ப அர்லி ஸ்டேஜ் ரெக்கவரி அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம ஐடிஎஃப்சி பேங்க் எடுத்து பார்த்தோம்னா, ஒரு 81.8 அப்படிங்கிற லெவல்ல கிட்டத்தட்ட 52 வீக் ஹை கிட்ட இருக்கு. இதுவுமே வந்து ஸ்டாக் பிஇ படி பார்த்தா ரொம்பவே காஸ்ட்லியா தோணுது. ஏன்னா வந்து இண்டஸ்ட்ரி பிஇயே பார்த்தீங்கன்னா, இந்த பிரைவேட் பேங்க்ஸுக்கு வந்து 15க்கும் கீழ தான் இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 8.34% வந்து ஒரே குவார்ட்டர்ல ஜாஸ்தி ஜம்ப் அடிச்சிருக்கு. ஆனா, நம்ம டிஐஏ ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5% தான் வந்து குறைஞ்சிருக்கு. அதாவது எஸ் பேங்க்கையும், ஐடிஎஃப்சியும் இதுல கம்பேர் பண்ணணும்னா, நிச்சயமா வந்து பெருசா வந்து ஒரு பெரிய சிக்னிஃபிகன்ட் மாற்றம் டிஐல இல்ல. ஆனா எஃப்ஐ மட்டும் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. இதுவுமே வால்யூம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வால்யூம் மட்டுமே நீங்க பார்க்குறீங்க. லாஸ்ட் ஃப்ரைடே மட்டுமே 10 கோடிக்கும் மேல வந்து நிறைய ட்ரேடிங் வால்யூம் நடந்திருக்கு. இதோட ஆவரேஜ் ஒன் டே வால்யூம் அதாவது ஆனுவல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு மேல தான். ஸோ இதை நம்ம கவனிக்கணும். இபிஎஸ் அப்புறம் ஆர்ஓஇ, ஆர்ஓசி இதுக்குமே வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. பிரைவேட் பேங்க்க பொறுத்த வரைக்கும் கம்மி தான். ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1க்கும் கீழ இருக்கு. இபிஎஸ் கொஞ்சம் பரவாயில்ல எஸ் பேங்க் கம்பேர் பண்றப்ப. நிச்சயமா எஸ் பேங்க் கம்பேர் பண்ணா இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பேங்க் தான். நம்ம சைஸும் வந்து பெருசா கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வளர்ந்து வர்ற ஒரு பேங்க்ன்னு கூட சொல்லலாம். ஐடிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒரு ரேபிட் குரோத் நிச்சயமா ரீட்டெயில் லோன், கிரெடிட் கார்டு, காசா டெபாசிட் எல்லாத்துலயும் இருக்கு. காசா டெபாசிட் அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்டோட குரோத் தான் சொல்றோம். ஸோ அது கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட் வந்து எஸ் பேங்க் வந்து 30%க்கும் கீழ இருக்கு. ஐடிஎஃப்சி பார்த்தீங்கன்னா 50%க்கும் மேல இருக்கு. அதே மாரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தான் வந்து என்ஐஎம்ன்னு சொல்றோம். அது வந்து எஸ் பேங்க்குக்கு 3%க்கும் கீழ அதாவது 2.8 அப்படிங்கிற லெவல்ல இருக்கு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்குக்கு கிட்டத்தட்ட 5.6 அப்படிங்கிற அளவுக்கு வந்து சூப்பரா இருக்கு. ஐடிஎஃப்சி பேங்க் முக்கியமா இந்த டிஜிட்டல் அடாப்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. அவங்களோட குவார்ட்டர்லி ப்ராஃபிட்ஸும் வந்து கடந்த சில வருடங்களா முக்கியமா கடந்த ஒரு வருஷம் எல்லா குவார்ட்டரும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபியூச்சரிஸ்டிக்கா பார்த்தோம்னா ஐடிஎஃப்சி பேங்க் ஒரு லாங் டர்ம் காம்பவுண்டரா மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. சரி, நம்மள மாரி சிறு முதலீட்டாளர்களுக்கு எந்த பேங்க் பெட்டர்? முக்கியமா பிரைவேட் பேங்கிங்ல பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி மட்டும் இல்லாம எல்லா விஷயத்திலயும் வந்து நெறைய பேங்குகள், நல்ல பேங்குகள் இருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் தி டாப் பேங்க்ன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க்ன்னு இருக்கு. இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து கம்பேர் பண்றது ஜஸ்ட் ஐடிஎஃப்சி பேங்க் அப்புறம் எஸ் பேங்க். அதுபடி பார்த்தா எஸ் பேங்க் வந்து இன்னும் நிறைய ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட்டே வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இப்பதான் வந்து கண்ணுல தெரியுது. ஆனா ஐடிஎஃப்சி பேங்க் அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப ஃபாஸ்ட்டாவும் வளர்ந்து வருது.
அது என்ஐஎம், காசாவிலே வந்து நமக்கு கிளியரா தெரியுது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்தா நிச்சயமா ஐடிஎஃப்சி பேங்க் வந்து இந்த ரீட்டைல் லெண்டிங், டிஜிட்டல் பேங்கிங், அப்புறம் ஸ்டேபிள் மார்ஜின் இதெல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு வந்து பேலன்ஸ் ஷீட்டும் கிளீனா இருக்கிறதால growth விசிபிலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஸோ லாங் டேர்ம் காம்பவுண்டர் அப்படின்னு பார்த்தா ஐடிஎஃப்சி பேங்க் நிச்சயமா எஸ் பேங்கை விட பெட்டரா இருக்கு. எஸ் பேங்க் இப்போதைக்கு மொமெண்டம் வந்து சூப்பரா இருக்கு. ஏன்னா வந்து அது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேட்டகரியில கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா எஃப்ஐ போட்டு எல்லாம் வந்து நிறைய வாங்கிட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி வந்து இந்த பேங்க் பார்த்தீங்கன்னா எஃப்ஐ ஹோல்டிங் அதிகமா இருக்கு. இன்னும் அதிகமா போகவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுபடி பார்த்தா இது இன்னும் கொஞ்சம் மேலே போகிறதுக்கும் அதிகமா வாய்ப்பு இருக்கு. அசெட் குவாலிட்டி அப்புறம் வந்து அவங்களோட காசா என்ஐஎம்லாம் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா வந்து இது ஒரு பெரிய டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியா மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா ரொம்பவே புவரா இருக்கு. நிறைய ப்ரூவ் பண்ணணும். ஸோ என்ன கன்க்ளூஷன்னா ஐடிஎஃப்சி பேங்க் ஓரளவுக்கு சேஃபரா இருக்கு. ஒரு கன்சிஸ்டான காம்பவுண்டரா வேணும் லாங் டேர்ம் வெல்த் பில்டிங் அப்படின்னா வந்து அது நல்ல சாய்ஸ். எஸ் பேங்க் வந்து ஒரு அக்ரெசிவான இன்வெஸ்டர். இப்போதைக்கு வந்து என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு ஆப்ஷனா இருக்க முடியும். ஆனா அதோட ஃபண்டமெண்டல்ஸ் நிச்சயமா கவனிக்கணும். ரொம்பவே புவரா இருக்கு. இன்ஃபேக்ட் நம்ம முன்னாடியே பார்த்த சவுத் இந்தியன் பேங்கை விட எஸ் பேங்க் வந்து ரொம்பவே புவரா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸ்மால் பேங்க் சைஸ் பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்தா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. முக்கியமா இந்த 2 பேங்கிங் ஸ்டாக்குமே வந்து பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு எஃப்ஐஐ அதிகமா சடனா வாங்குனதால ஒரு கவனத்தை பெற்று நம்ம வந்து அதை அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஒரு மொமெண்டம் இருக்கு, ஸ்விங் ட்ரேடிங் பண்ணலாமா அந்த மாதிரி ஒரு நோக்கு. மற்றபடி லாங் டேர்ம் காம்பவுண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை விட நிச்சயமா வந்து மற்ற பிரைவேட் பேங்க் அப்புறம் பப்ளிக் பேங்க்கும் இருக்கு. ஏன்னா ஒட்டுமொத்த பேங்கிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க் மேலேயும் வந்து எஃப்ஐஐ மட்டும் இல்லாமல் டிஐயும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமா அது வந்து ஒரு டர்ன் அரவுண்ட் ஸ்டோரியா மாறிட்டு தான் இருக்கு பேங்கிங் செக்டர். ஸோ அதனால அவசியம் நீங்க டீப் டைவ் பண்ணுங்க, நல்லா ரிசர்ச் பண்ணுங்க, அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நன்றி.